மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஸோ நாம் சேவ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணுறதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சேவ் பண்ணால் அந்த பணம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதோட மதிப்பு அது இழந்துக்கிட்டே இருக்கும். ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க, சிறு சேமிப்பு திட்டம். அதுலேயே ஹையஸ்ட் வட்டி தர்றது இந்த ஸ்கீமுக்கு தான். கண்டினியூஸாக கவர்மெண்ட் 7.9, 8, 8.2 கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஜனவரி டு மார்ச் 2023-24 இந்த லாஸ்ட் குவார்ட்டருக்கு 8.2% கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் நல்ல நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஓரளவு படித்து புரிஞ்சுக்க முடியும், எனக்கு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக போங்க. நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்காவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போ போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கில் எஃப்டி போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது மூணில் எது பெஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு? நான் ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டார் தான். எனக்கு லாஸ் பற்றிலாம் கவலை இல்லை. நல்ல ரிட்டர்ன் வரணும். நான் இன்னைக்கு போட்ட காசு 10 வருஷத்தில் நல்ல பிரமாதமான ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப், அது மாதிரி கொஞ்சம் ஹை ரிஸ்கான ப்ரொஃபைலில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வர விமன்ஸ் எஃப்டி போடுறாங்களோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அது மாதிரி உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கணும்னா ஓரளவு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆட்கள், ஒரு 10 வருஷமாவது எனக்கு அவர் தெரியும், 5 வருஷமாக நான் அவர் பார்க்குறேன், அவர் தொழில் பண்ணுறாங்க, அது மாதிரி ஆட்கள்கிட்ட சீட்டு போடுறேன். முன்னாடி சொன்னீங்க இல்லையா, சீனியர்களுக்கான ஒரு முதியோர் பென்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கான சேவிங் ஸ்கீம் அந்த மாதிரினா என்ன ஸ்கீம்லாம் சொல்லலாம்? இப்போ சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல ஸ்கீம் இருக்குது. அதுக்கு பேர் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், SCSS. இதுக்கும் அதிகபட்ச வட்டி 8.2%. ஏன் இதை ரெஃபர் பண்ணுறோம்னா, கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம் மாதிரி தான். ஸோ நீங்கள் ரிஸ்க் பற்றி பயப்பட தேவையில்லை, திவால் ஆயிருமான்னு பயப்பட தேவையில்லை. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் ஜேர்னலிஸ்ட் கௌதம் தான் நம்ம கூட இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. போன தடவை நம்ம தங்கத்தை பற்றி பேசணும் இல்லையா? ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா சேமிப்பு, பொதுவாக சேமிப்பு அப்படின்னாலே வீட்டில் பெண்கள் தான். பெண்களுடைய சேமிப்பு எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுகு டப்பாவில் சேர்க்குறதோ, மிஞ்சி போனால் சீட்டு போடுவாங்க, அவ்வளோதான். இந்த ஸ்கீம் அப்படிங்கிறதுலாம் பெரிய லெவல். அதாவது நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி மிடில் கிளாஸில் இருக்க பெண்கள் எந்த மாதிரி ஸ்கீம்லலாம் சேவ் பண்ணலாம்? அவங்களுக்கான சேவிங் ஸ்கீம்லாம் என்ன? பொதுவாகவே சவுத் இண்டியன்ஸ் எஸ்பெஷலி சேவிங்ஸில் ரியலி குட். அவங்க சேவ் பண்ணுற மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கூட இது சம்மந்தமாக RBI ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ஸோ நாம் சேவ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணுறதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சேவ் பண்ணால் அந்த பணம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதோட மதிப்பு அது இழந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 100 ரூபா கொண்டு போய் கடுகு டப்பாவில் போடுறீங்க. இன்றைக்கி 1 லிட்டர் பாமாயில் ஒரு பேச்சுக்கு 100 ரூபான்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது 110, 120 தான் போய் நின்றும். அப்போது உங்கள் கையில் 100 ரூபா இருக்கும், ஆனால் அது 100 ரூபாக்கான மதிப்பு இருக்காது. அப்போ அந்த 100 ரூபாக்கான மதிப்பு அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா நாம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ சேவிங்கை லைட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்வீக் பண்ணிக்கிட்டோன்னா இந்த பிரச்சனை பெரும்பாலும் சார்ட் அவுட் ஆயிரும். சேவிங்ஸாக மட்டும் வைக்காதீங்க, சேவ் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. எஸ், அந்த சேவிங் பார்ட்டை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். அதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, அப்போ என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு சின்ன குடும்பம், 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் வீட்டு எஜமானி அம்மானா அவங்க தான் சீரியஸாக. தே டிசைட்ஸ் எவ்ரிதிங். ஹஸ்பண்டுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும், குழந்தைக்கு எவ்வளோ செலவாகும், ராணி அவங்க தான். ஆமாம், ரியல் ஹோம் மினிஸ்டர் அவங்க தான். அவங்க டிசைட் பண்ணாமல் ஆக்சுவலி மணி மேக்கர்ஸ், சம்பாதிக்கிறது வேணா ஆண்களாக இருக்கலாம், இன்றைக்கி அதுலேயும் பெண்கள் வர்றாங்க. ஆனால் ரியலாக வீட்டில் என்ன பட்ஜெட்டு, நீங்கள் ஒரு ஆண்கிட்ட போய் இன்றைக்கி இந்த மாதம் என்ன பட்ஜெட்டு, எவ்வளோ மிச்சம் பிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேண்டமாக தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் பல பேருக்கு சொல்லவே தெரியாது. ஆனால் பெண்களை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. இல்லை அடுத்த மாதம் பையனுக்கு பிறந்தநாள் வருது, இல்லை இன்னும் 2 வருஷத்தில் காலேஜ் சேர்க்கணும், அதுக்கு ஃபீஸ் வேணும், இல்லை இந்த கல்யாணம் வருது, அதுக்கு மொய் பணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரியலி வெல் பிளானர்ஸ். அவங்கள பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி நம்ம நாட்டோட நிதியமைச்சரே ஒரு பெண் தான். ஸோ அவங்களுடைய பிளானிங் அசாத்தியமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு வர்றப்ப தான் நம்ம ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு செக் பாக்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன,
நமக்கு வந்து கையில் இருக்கிற காசை எங்கேயாவது எதுலையாவது போட்டால் நமக்கு திரும்ப காசு வரணும். அதுதான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போது இது வந்து ரொம்ப ஈஸியாக எங்கே வரும்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? உங்கள் கையில் வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா நீங்கள் இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவேன். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஃபினான்ஷியலி ஓரளவு வெல் எஜுகேட்டட்னு சொல்லலாம். அதுதான் நான் கேட்குறேன். இப்போ ஒரு டயர் 2 சிட்டி மாதிரி எடுத்துக்கங்களேன். இப்போ திருவள்ளூர், கும்பகோணம், தஞ்சாவூர் இது மாதிரி இடத்துல எடுத்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேங்க் எஃப்டி உடனே தோணும். ஸோ அதை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுப்போம். இன்னைக்கு தேதியில் எஸ்பிஐயில் ஜென்ரல் பப்ளிக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்குதுன்னா அரௌண்ட் 7-7.5%. இதுதான் ஹையஸ்ட்டு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பீட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது ஓரளவு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் சொல்கிறது வந்து ஃபினான்ஷியலி பெரிய நாலேஜ் இல்லாதவங்க, ஏதோ ஒன்று ஓரளவு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மாடரேட்டான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெண்டாவதாக நம்ம என்ன பார்ப்போம்? போட்ட காசு பத்திரமா இருக்கணும். அப்போ தான் வந்து அது மேற்கொண்டு வரும். ஸோ இந்த 2 விஷயம் கன்ஃபார்ம் ஆகணும். ப்ளஸ் 7%க்கு மேலே வந்து 7-7.5%க்கு மேலே வந்து வட்டி வரணும். இதுதான் இன்னொன்று எதிர்பார்க்கலாம். வட்டி வருமானம் அந்த அப்ரிசியேஷன் வந்து அட்லீஸ்ட் 7%க்கு மேலே இருக்கணும். அதில் டாப் நாச் வந்து சுகன்யா சமிருத்தி யோஜனா, நம்ம செல்வமகள் சேமிப்பு திட்டம் தான். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக கவர்மெண்ட் வந்து அந்த திட்டங்கள்லேயே அந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறு சேமிப்பு திட்டம், அதுலேயே ஹையஸ்ட்டு வட்டி தர்றது வந்து இந்த ஸ்கீமுக்கு தான். கண்டினியூஸாக கவர்மெண்ட் வந்து 7.9, 8, 8.2 கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஜனவரி டு மார்ச் 2023-24 இந்த லாஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து 8.2% கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா EEE. இப்போ இந்த EEEல ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 6 லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க. இப்போ இந்த 6 லட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாயை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 12 மாதத்தில் வந்து நீங்கள் சுகன்யா சமிருத்தி யோஜனாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வரி கட்ட வேண்டாம். வரி கட்டாமல் நம்ம எடுத்துக்கலாம். வரியை கட்ட வேணாம். ஏன்னா அது கவர்மெண்ட் என்ன பார்க்கணும்னா, நான் இது வந்து கவர்மெண்ட்டோட திட்டத்தில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து நான் வந்து நீங்கள் இந்த காசுக்கு வரி கட்ட வேண்டாம், நான் உங்களுக்கு வந்து தள்ளுபடி தர்றேன், ஒரு டிஸ்கவுண்ட் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். ஃபஸ்ட்டு அங்கே எக்ஸம்ஷன். ரெண்டாவது, அதுக்கு வந்து இப்போ 8.2% வட்டி தரதா கவர்மெண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 8,200 ரூபா வந்து வட்டியாக வந்திருக்கும். கரெக்டாக அந்த 8,200 ரூபா வட்டிக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசுலேருந்து ஒரு லாபம் வருதுன்னா அந்த லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அதுவும் கட்ட வேண்டாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கட்ட தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. சில ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வரி தள்ளுபடி கொடுத்துருவாங்க. ஆனால் மெச்சூர் ஆகிறப்போ ஒரு பெரிய காசு வரும்ல, அதுக்கு டேக்ஸ் கட்டணும்பாங்க. சுகன்யா சமிருத்தி யோஜனாவில் நீங்கள் வந்து 15 வருஷம் ஒரு குழந்தை பிறந்த அன்னையிலேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீமில். பண்ணி 15 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 18 வயசு அந்த பொண்ணுக்கு வந்து 18 வயசு இருக்கிறப்போ வந்து ஒரு வித்ட்ரால் ஆப்ஷன் தருவாங்க. அவங்க படிப்புக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த காசை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 18 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் அது மாதிரி எதுனா வர்றப்ப 21 வயசில் நீங்கள் இந்த மொத்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வட்டி வந்து ஒரு குவார்ட்டர்லிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 8.2 இருக்குது, அடுத்து 8.3, 8.4 போகலாம், இல்லை 7.9 வரலாம். இந்த வட்டி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகிறப்ப ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் வந்து அங்கே ரெடியாக இருக்கும். அப்பையும் நீங்கள் அந்த வித்ட்ரா பண்ணி எடுப்பீங்கள்ல, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து அது பல லட்சமாக இருக்கும். அந்த பல லட்சம் ரூபாயில் நீங்கள் 1 ரூபா கூட டேக்ஸ் கட்ட வேண்டாம். இதுதான் EEE. ஸோ ஒரு வீட்டு பெண்கள், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ரொம்ப கன்சர்வேட்டிவான ஆள் தான், நான் வந்து தைரியமாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து பணம் சேஃபாக இருக்கணும், அதே நேரத்தில் டீசெண்டான ரிட்டர்ன் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போகிறாங்களே, அவங்க எந்த மாதிரி ஸ்கீம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் நல்ல நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஓரளவு படித்து புரிஞ்சிக்க முடியும், எனக்கு அது மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக போங்க. நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்காவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு இல்லை நீங்கள் மாதம் வெறும் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு கண்டினியூஸாக பண்ணுங்கள். இன்றைக்கி ஜனவரி 2024 நான் வந்து ரொம்ப சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து மாதம் ஒரு 5,000 ரூபா கையில் நின்னாலே பெரிய விஷயம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வளர அது 2000 மாற்றுங்க. மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதாந்திர முதலீட்டு திட்டம், அவ்வளோதான். நீங்கள் வந்து எப்படி மாதம் சீட்டு கட்டுவீங்க, அந்த சீட்டு கட்டுறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கணக்குலேருந்து டிடெக்ட் பண்ணிக்கும், அவ்வளோதான். அது மாதிரி பண்ணுறப்ப நல்ல ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக பாருங்கள். ஈக்விட்டினா பங்குச்சந்தை. இப்போ இந்த பங்குச்சந்தையில் வந்து பலதரப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ரிலையன்ஸு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ இது மாதிரியான பெரிய பெரிய ஸ்டாக்கெல்லாம் வந்து
ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த பேரை சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் புரியுது இல்லை, கேமராமேன் உங்களுக்கெல்லாம் புரியுது இல்லை, இப்படி ஒரு கம்பெனி இருக்குது, இதை நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு இவங்க வந்து பெரிய கம்பெனி. இதெல்லாம் வந்து ஒரு தனி செக்மெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமோட மெயின் பிளேயர்ஸ் மாதிரி தோனி, சச்சின் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி தான் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம். அடுத்து செகண்ட் கிரேடு கம்பெனிஸ். இது எப்படி பிரிப்பாங்கன்னா ஒட்டுமொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் இதை பிரிப்பாங்க. இப்போ உதாரணம் வந்து இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடிக்கு மேலே இருக்கும், இல்லாட்டி ஒரு 50,000 கோடிக்கு மேலே இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு காலகட்டத்தில் பிரிப்பாங்க. ரெண்டாவது செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு 10,000 கோடியிலேருந்து 50,000 கோடி வரைக்கும் இருக்கிறது, இல்லை 20,000 கோடியிலேருந்து ஒரு 1,00,000 கோடி இருக்கிறது மாதிரி ரெண்டாவது கேட்டகரியாக பிரிப்பாங்க. அதை தான் நாம் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி மிட் கேப் ஸ்டாக்ஸில் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கி பார்க்க வந்து அது டீம் ஏ, இந்தியன் டீமில் வந்து ஏ டீமில் விளாண்டுக்கிட்டு இருக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க மெல்ல வந்து டீம் இந்தியாவில் டெபியூட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 5 வருஷத்தில் வந்து ஒரு பெரிய பிளேயராக இருப்பாங்க. நாளைக்கு வந்து இது மாதிரியான சின்ன கம்பெனிஸ் வந்து அடுத்த இன்ஃபோசிஸாக இருக்கும், அடுத்த டிசிஎஸ்ஸாக இருக்கும், இல்லை அடுத்த ரிலையன்ஸாக இருக்கும். அது மாதிரியான ஸ்டாக்ஸில் வந்து தேடி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ். அதை விட சின்ன கம்பெனி இருக்கும். உதாரணம் 1990களோட கடைசியில் தான் வந்து இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி உருவாகுது. அன்னைக்கு நம்மளை கேட்டிருந்தோம்னா அப்படி ஒரு கம்பெனி இருக்கான்னு கேட்டிருப்போம். அது மாதிரி இன்றைக்கி தான் பிறந்திருப்பாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக தான் கம்பெனி ஃபங்க்ஷன் பண்ணும், இல்லை ஒரு 5 வருஷமாக ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் பெருசாக வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ தான் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்து தேடி பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்னா ஸ்மால் கேப் மாதிரியான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ரிஸ்க் எடுப்பேன், ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டேன், எனக்கு மீடியமான ரிஸ்க் இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து மிட் கேப்ஸ் அது மாதிரி மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து லைட்டாக தான் ரிஸ்க் எடுப்பேன், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன், ஆனால் நான் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ், அதாவது லார்ஜ் கேப், அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து, உங்களுடைய மனதைரியத்தை பொறுத்து. யாராவது வெளில போகிறவங்க வர்றவங்களாம் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருவீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வேண்டாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக படித்து 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்னால் பார்த்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும், நான் ஓரளவு படித்து புரிஞ்சுக்கிறேன், நான் இந்தியா கண்டிப்பாக பெருசாக வளரும், எனக்கு ஐ ஹேவிங் 100% கான்ஃபிடன்ஸ் ஆன் தட் அப்படின்னா தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போ போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கில் எஃப்டி போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது 3ல் வந்து எது பெஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு? திரும்ப அதே தான். நீங்கள் தோனி மாதிரியான ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயரை கூப்பிட்டு போய் நீங்கள் டிராவிட் மாதிரி ஆட சொன்னீங்கன்னா எப்படி செட் ஆகாது இல்லை. இப்போ டிராவிட் மாதிரி ஒரு பெஸ்ட்டு டெஸ்ட் பிளேயரை கூப்பிட்டு வந்து நீங்கள் T20ல் விட்டிங்கன்னா அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நமக்கு தெரியாது. உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நான் வந்து போல்டாக நான் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆள் தான், இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி, இதில் இது பெஸ்ட் அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது இது பெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, எது சொல்லுவீங்க? நீங்கள் அதை வேணால் 3 கேட்டகரியாக பிரிச்சிருங்க. எனக்கு வந்து ரிஸ்கே இருக்கக்கூடாது, நான் போட்ட காசில் ₹1 கூட நான் இழக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் எஃப்டி இல்லாட்டி சுகன்யா சம்ருத்தி யோஜனா இது மாதிரி ஸ்கீம்ஸ் போயிருங்க. இல்லை நான் கொஞ்சோண்டு பணத்தை இழக்கிறதுனால எனக்கு ஓகே, அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க ரெடி, ஆனால் எனக்கு ரிட்டர்ன் ஓரளவு டீசெண்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது மாதிரி போங்க. நான் வந்து சேவாக் மாதிரி தான், பால் போட்டால் அடிப்பேன், நான் வந்து ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டார் தான், எனக்கு லாஸ் பற்றிலாம் கவலை இல்லை, நல்ல ரிட்டர்ன் வரணும், நான் இன்றைக்கி போட்ட காசு வந்து 10 வருஷத்தில் வந்து நல்ல பிரமாதமான ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மிட் கேப்பு ஸ்மால் கேப் அது மாதிரி கொஞ்சம் ஹை ரிஸ்க்கான ப்ரொஃபைலில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒருத்தருடைய இன்வெஸ்டிங் பேட்டர்ன், அவங்களுடைய மனதைரியம், அவங்க கையில் இருக்கிற பணம் அது பொறுத்து மாறுபடும். ஸோ உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பிளானரோ இல்லாட்டி வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ பார்த்து உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் என்ன, என்னால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், என்னால் மாதம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், 5 வருஷத்தில் வந்து எனக்கு இந்த பணம் டபுள் ஆகணும் ட்ரிபிள் ஆகணும் அப்படி மாதிரிலாம் நான் ப்ரெஷர் போடுற ஆள் கிடையாது. நான் ரொம்ப பேஷண்ட்டான ஆள், எனக்கு வந்து ஐ நோ த பிஸ்னஸ், நான் டைம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் 20 வருஷத்தில் இப்படி ஒரு கோல் நான் அட்டைன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ண உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீட்டு போடுறது, தீபாவளிக்கு பண்டு போடுறது, இல்லைன்னா உண்டியலில் சேர்க்குறது, அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வர உமன்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்போ ஒரு
எஃப்டி போடுறாங்களோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அப்படின்னா, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அது மாதிரி உங்க பணம் பாதுகாப்பா இருக்கணும்னா, ஓரளவு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆட்கள், ஒரு 10 வருஷமாவது எனக்கு அவர் தெரியும், 5 வருஷமா நான் அவர் பார்க்குறேன், அவர் தொழில் பண்றாங்க, அது மாதிரி ஆட்கள்ட்ட சீட்டு போட்டுருங்க. இப்போ 2வது கேட்டகரி, இவங்களுக்கு வந்து ஓரளவு பேங்கிங்கு, ஃபினான்ஸ் எல்லாம் ஓரளவு தெரியும். அடிக்கடி பேங்க் போயிட்டு வர ஆளா இருப்பாங்க. ஒரு 4 லோன் எடுத்து கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேங்க்ல ஒரு நல்ல நடைமுறை பிடி இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து சீட்டு போட்டா எனக்கு பெரிய லாபம் இல்ல. நான் வந்து எஃப்டி மாரி போடுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க எஃப்டில 3 விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். 1 வட்டி. அத நம்ம எல்லாரும் பார்ப்போம். 7.5% தர்றாங்க, 8% தர்றாங்க. இத வந்து நம்ம பண்ணலாம், பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க ஈஸியா முடிவு எடுத்துருவீங்க. 2வது நீங்க இதில கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரூ. 1,00,000 கையில இருக்கு. அத வந்து நான் ஒரு எஃப்டில போடுறேன். ஏதோ ஒரு பெரிய அவசர தேவை வருது. நான் டக்குன்னு எஃப்டி வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியுமா? சில பேங்க் அலோவ் பண்ணுவாங்க, சில பேங்க் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா? அத முதல்ல கேளுங்க. பண்ணுவாங்கன்னா என்ன ஃபீஸ் இல்ல பெனால்டி கட்டணும்? அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து நீங்க வந்து 5 வருஷம் வைக்கிறதா சொன்னீங்க. இல்ல 3 வருஷம் வைக்கிறதா சொன்னீங்க. நீங்க 2 வருஷத்திலேயே எஃப்டி க்ளோஸ் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து 1% பெனால்டி கட்டணும். 2% பெனால்டி கட்டணும்னு சொல்லுவாங்க. அத கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த 2 விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஐசிஜிசின்னு சொல்லுவாங்க. அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம இந்தியால இருக்கக்கூடிய எல்லா தனியார் மற்றும் அரசு வங்கிகள் எல்லாத்துலயுமே ரூ. 5,00,000 வரைக்கும் வந்து டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. ஒரு உதாரணம், இப்போ நீங்க எஸ்பிஐல வந்து ஒரு ரூ. 5,00,000 வந்து நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க. நாளைக்கே சப்போஸ் எதிர்பாராத விதத்துல எஸ்பிஐ திவால் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய டெபாசிட் பணம் எவ்வளவு? 5,00,000. 5,00,000. அந்த 5,00,000 வந்து அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதிலிருந்து உங்களுக்கு கிளைம் ஆயிரும். இந்த 5,00,000த்துல வந்து உங்க அசல் வட்டி எல்லாமே கவர் ஆயிரும். ஃபார் சே நீங்க 4,00,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்க நல்ல நேரம் ஜனவரி 2024ல வந்து நீங்க பணம் போட்டீங்க. டிசம்பர் 31ஆம் தேதி எஸ்பிஐ திவால் ஆயிருச்சுன்னா, அந்த 1 வருஷத்துக்கான வட்டி வரணும்ல. ஒரு உதாரணத்துக்கு 10% வட்டி தராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரணும்? ரூ. 4,00,000 அசலு. 10% கணக்கு பண்ணீங்கன்னா ரூ. 40,000 வட்டி. ஆனா இன்சூரன்ஸ் கிளைம் லிமிட் வந்து 5,00,000. இப்போ கிளைம் லிமிட்ட வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 4,00,000 அசலும் குடுத்துருவாங்க, ரூ. 40,000 வட்டியும் குடுத்துருவாங்க. ஸோ அந்த 5,00,000ங்கிறது வந்து உங்க அசல் வட்டி 2ம் சேர்த்து தான். ஸோ நீங்க அது மாரி டிஐசிஜிசிக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்த்து பேங்க்க கன்ஃபார்ம் பண்ணி வாங்குங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு வொர்க்கிங் வுமன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து மந்த்லி ஒரு 30,000 நான் ஏர்ன் பண்றேன். அப்படி இருக்கப்போ என்னோட குடும்ப செலவுகள்லாம் போக, நான் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ சேவ் பண்ணலாம்? கண்ண மூடிட்டு பிளைண்டா ஒரு 10% இன்னிலிருந்து உங்க ரிட்டயர்மென்ட்க்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சேவ் இல்ல, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க வொர்க்கிங் விமனா இருக்கீங்கன்னா, உங்க ஆஃபீஸ்ல 4 பேர் கேட்பாங்க, பேசுவாங்க. நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீ அதுல பணம் போடுறியா? அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் வந்து ஓரளவு ஃபினான்ஸ் மேகசின்ஸ், ஃபினான்ஸ் டெய்லிஸ், ஓரளவு ஃபினான்ஸ் நியூஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். நீங்க காலேஜ் முடிச்சு நீங்க ஒரு வேலைக்கு வந்து ஒரு 30,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா, உங்களால அதுவும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அது ஒண்ணும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க அத புரிஞ்சுக்கிட்டு 30,000ல ஒரு ரூ. 3,000 இன்னிலிருந்து ஒரு நல்ல மிட் கேப் இல்ல ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்ல உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தைரியம் இல்லன்னா, ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல நீங்க போட்டுட்டே வாங்க. ரொம்ப லீஸ்ட்டா ஒரு 10%, நான் சொல்றது ரொம்ப கன்சர்வேட்டிவா ஒரு 10% ரிட்டர்ன் வருஷம் உங்களுக்கு கிடைக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு நான் வொர்க்கிங் வுமன் அப்படின்னா, அவங்க எவ்வளோ சேவ் பண்ணலாம்? திரும்ப அதுதான். அவங்களும் 10% நீங்க வொர்க் பண்றீங்களோ இல்லையோ, எல்லாருக்குமே ரிட்டயர்மென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடியாவது வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. நான் வந்து இப்படி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன். ரிட்டயர் ஆகுற வரைக்கும் இந்த கம்பெனில காலத்த ஓட்டிறலாம் அப்படிங்கிற ஹோப் இருந்தது. இன்னைக்கு அப்படி கவர்ன்மெண்ட் கம்பெனிலே அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. டக்குன்னு ரூல் மாறுது. என்னென்னவோ வருது. ஏஐங்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்போ நீங்க உங்களுக்கான சேஃப்டிய நாம தான் பார்த்துக்கணும். அரசாங்க ஊழியருக்கு இன்னைக்கு பென்ஷன் கிடையாது. கரெக்ட்டு தானே? அவங்களுக்கே வந்து வேற இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ்ன்னு போறாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம இன்னையிலிருந்தே வந்து நீங்க வேலைக்கு சேர்ந்த அடுத்த நிமிஷமே உங்க ரிட்டயர்மென்ட்க்காக ஒரு 2,000மோ, 3,000மோ, 5,000மோ என்னவோ நீங்க வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க. அது ஒரு தம்புரல் மாரி வச்சுக்கங்க. நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். என்னோட சம்பளம் வந்து ரூ. 50,000. அப்போ ரூ. 5,000 வந்து ஃபியூச்சர் பிளானிங், ரிட்டயர்மென்ட் பிளானுக்காக போயிரணும். இல்ல நான் சின்னதா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் என்னுடைய யூஜி முடிச்சுட்டு வந்தேன். நான் சின்ன வேலையில தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ரூ. 15,000 தான் சம்பளம். பரவாயில்ல. ரூ. 1,500ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 2, 3 வருஷத்துல நீங்க எப்படியும் ஒரு 40, 50,000 சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்க உங்கள எக்யூப் பண்ணி மேல வந்துருவீங்க. அன்னைக்கு அப்படி வர்றப்போ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிட்டே வாங்க. 30,000 சம்பளம் வந்துருச்சா, இன்வெஸ்ட்மெண்ட்ட 3,000 மாத்துங்க. 50,000 வந்துருச்சா, 5,000 மாத்துங்க. இந்த 10%ங்கிறது எப்பயுமே உங்க ஃபியூச்சருக்கு ஒரு 55, 60 வயசுல நீங்க ரிட்டயர் ஆறப்போ
யாரையும் நம்பாமல் ஒரு 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 மினிமம் பேசிக்கான லைஃப் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இது ஓரளவாவது கட்டாயமாக உதவி. ஸோ அதுக்காக இன்னிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனா நீங்க சொல்றது வந்து ஒரு பக்கம் கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு இருக்க விலைவாசிக்கும், நம்ம வாங்குற சம்பளத்துக்கும், அந்த செலவுக்குமே கரெக்ட்டா போயிருது இல்லையா? 10% அப்படிங்கிறது பெரிய தொகையா தான் தெரியுது. 30,000த்துல 3,000 அப்படிங்கிறது பெருசா தான் தெரியுது. அதுல ஒரு 1000, 500 அப்படின்றது தான் சேமிக்கிற அளவுக்கு இருக்கு இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஒரு மதுரை தான் இல்லைங்களா? ஆமா. நீங்கள் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தப்போ உங்களுக்கு என்ன சம்பளம் இருந்திருக்கும் அப்ராக்சிமேட்டா? ஒரு 10,000. அன்னைக்கு உங்களுக்கு 10,000 பத்துனுச்சா? அந்த அப்பவும் 10. அதான் நான் சொல்றேன் நமக்கு இல்ல அடுத்து வாங்க. வருமானம் வரவ அடுத்து செலவுகள் வாங்க. வருது. அது 10,000 பத்தல. அன்னைக்கு நீங்க 10,000 சம்பாதிச்சீங்க. அந்த காசு வந்து உங்களுக்கு பத்தலங்கிறீங்க. இன்னைக்கு நீங்க சென்னை வந்துட்டீங்க. இப்ப கேமராமேன்லாம் ஊர்ல இருந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர்ட்ட கேளுங்க. 50,000 குடுத்தாலும் வந்து இல்லங்க அது பத்தலங்க. அது வந்து அதுக்கு செலவாயிருச்சு. குழந்தை ஃபீஸுக்கு செலவாயிருச்சு. செலவு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நம்ம டிசிப்ளின வந்து நாம தான் மெயின்டெயின் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்வீட் பிடிச்சிருக்கு. இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? ஒரு வயசு வரைக்கும் தான் அது உடம்பு அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அது டயாபெட்டிஸ் ஆயிரும். அப்போ நான் என்னங்க பண்றது? எனக்கு இந்த ஸ்வீட் தேவைப்படுது. நான் சாப்பிட்றேன்னு நம்ம சொல்ல முடியுமா? அத நம்ம எப்படி டிசிப்ளின் பண்ணிக்கிறோம்? இல்ல இது சாப்பிட்டா ஹெல்த்துக்கு சரி வராது அப்புட்ன்னா, ஸ்வீட் சாப்பிட்றத நிறுத்துறோம். இல்ல அந்த அளவ குறைக்கிறோம். அப்புறம் நிறுத்துறோம். அப்புறம் டாக்டர போய் பார்க்குறோம். அதே மாரி தான். நீங்க சேவிங்ஸ ஒரு பழக்கமா ஆக்கிக்கணும். இன்வெஸ்ட்மென்ட். கட்டாயமா நீங்க இன்னைக்கு தேதியில நீங்க திரும்ப வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, அது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்து குழி வெட்டிக்கிற மாரி ஆயி போயிரும். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட நம்ம வீட்ல வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. அப்பாவோ, தாத்தாவோ சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனேயே வந்து அந்த சம்பளக்கட்டுலேருந்து பணத்த எடுத்து ஒரு பொட்டல மாரி மடிச்சு எழுதி வச்சுருவாங்க. இது கேஸுக்கு, இது வந்து மளிகை சாமானுக்கு, இது வந்து பையனோட படிப்புக்கு, இது வந்து பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்படின்னு. அன்னைக்கு ஓரளவுக்கு விலைவாசி கொஞ்சம் அவ்வளோ ஃபாஸ்ட்டா ஏறல. குளோபலைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் விலைவாசி ஏற்றம் வந்து சம்பளத்த விட வேகமா ஏறிக்கிட்டு இருக்கு. 6% நமக்கு ஹைக் போடுறாங்கன்னா, விலைவாசி 12% ஏறி போய் அதான் நான் நிக்குது. சொல்றேன். விலைவாசி ஏறுது. ஆனா நம்ம சம்பளம் வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த மாரி சூழ்நிலையில அந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது? பெரிய விஷயமா தெரியுது. நீங்க இதுக்கு ஒரே வழி வந்து செல்ஃப் அனாலிசிஸ் தான். இப்போ கேமராமேனு இருக்காரு. இப்போ அவர கேட்டீங்கன்னா, நான் அனாவசிய செலவே பண்றது இல்லம்பாங்க. இன்னைக்கு நம்ம பெரும்பாலான ஸ்பென்ஸ் வந்து நம்ம ஃபோன் வழியா தான் பண்றோம். யுபிஐல தான் பண்றோம். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து நீங்க பண்ண செலவுகள்லாம் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். சினிமா உங்களுக்கு அவ்வளோ அவசியமா? நான் வந்து உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. நீங்க வீட்ல இன்னைக்கு யார் வீட்லயாவது எல்சிடி டிவி இல்லன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ, ஒரு 30,000 40,000 போட்டு ஒரு நல்ல எல்சிடி டிவி பார்க்குறாங்க. அப்ப அந்த டிவில வந்து நீங்க ஓடிடி ஆல்ரெடி நீங்க கட்டி வச்சிருக்கீங்க. ஒரு 4, 5 ஓடிடி வந்து நீங்க ஆல்ரெடி காசு கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் திரும்ப இதெல்லாம் விட்டுட்டு வந்து நான் சினிமா அங்க தான் நான் போய் பார்ப்பேன். பாப்கார்னுக்கு நான் ரூ. 300 குடுத்து தான் தீருவேன். அது உங்களுக்கு தேவையா? இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் வெளிய போய் சாப்பிடுறோம். ஓகே, பிரச்சனை இல்ல. அது 2வது நாள் வர்றப்ப பிரச்சனை ஆயிருது. சரி, நம்ம இப்போ ஆஃபீஸுக்கு வந்து வர்றோம். மெட்ரோ இருக்கு. என்ன ஒரு 500 மீட்டர் எக்ஸ்ட்ரா நடக்கணும். அதுக்கு அலுப்புப்பட்டு நான் திரும்ப வீட்ல இருந்தே ஊபர் போடுவேன். செலவு. தேவையற்ற செலவுகள். ஆமா. நீங்க அது அது நமக்கு எப்படி வந்து அந்த கன்ஸ்யூமரிசம் பழக்கப்படுத்தியிருக்குன்னா, இந்த செலவு தப்பு இல்ல. ஒண்ண நீ மெயின்டெயின் பண்றதுக்கு நீ பண்றதுக்கு பேர் செலவு இல்ல. அது நீங்க இன்வெஸ்ட் பண்ணா தப்பு இல்ல. ஒரு புக் வாங்குறேன். நான் என்னை மேம்படுத்திக்கிறேன். ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றேன். என்ன நான் மேம்படுத்திக்கிறேன். எனக்கு வந்து பேசுறதுல வந்து சிரமம் உண்டு. நான் ஒரு கம்யூனிகேஷன் கிளாஸ் போறேன். இல்ல எனக்கு இங்கிலீஷ் வந்து பயம். நான் IELTS கோச்சிங் போறேன். இதெல்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கலாம். ஒரு அர்ஜென்ட் ஒரு இன்டர்வியூ ஏதோ தெரியாத்தனமா லேட் ஆயிருச்சு. நான் அன்னைக்கு ரூ. 1000 செலவு பண்ணி ஊபர் போங்க. தப்பே இல்ல. ஒரு நார்மல் நாள்ல ஒரு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ஓன் சோம்பேறித்தனத்தினால ஒரு 7:30 மணிக்கு ஏஞ்சி ரெடி ஆக வேண்டிய ஆள் வந்து 8 மணிக்கு ஏஞ்சி வந்து டிலே ஆயிருச்சு. நான் வந்து ஊபர் போட்டு போறேன். அந்த மாரி தவறுகள குறைங்க. அவங்களுக்கு தெரியும் மேடம். அவங்க ஃபோன் எடுத்து ஒரு முறை நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்விக்கி வந்து ஆஃபர் தர்றான். அந்த ரூ. 400 ரூ. 500 ஏதோ கட்டுனோம்னா 3 மாசத்துக்கு வந்து ஃப்ரீ டெலிவரிங்கிறாங்க. அந்த ஸ்விக்கி லிஸ்ட் எடுத்து நீங்க ஒரு முறை ஒரு கால்குலேட்டர் மட்டும் வச்சு பாருங்க. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஆர்டர் பண்ணியிருக்கோம். மாச கடைசியில வந்து உங்க மளிகை சாமானோட 2 மடங்கு செலவு ஸ்விக்கிக்கு ஆயிருக்கும். அப்போ இது வந்து நம்ம சக்திக்கு உட்பட்டது தான். நீங்க ஒண்ணும் மண்டையெல்லாம் உடைச்சுக்கிட்டு பார்க்க வேணாம். ஸ்வைப்பு தான். நீங்க அதே ஸ்வைப்ப பார்த்து ஆமாப்பா ஜாஸ்தி செலவு பண்ணிட்டோம். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அனாவசிய செலவு பண்ணுவோம்ல. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு சில அனாவசிய செலவு பண்றது எனக்கு மட்டும் தான் தெரியும்.
அதுமாரி உங்களுக்கு தெரியும்ல, அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணீங்கனாலே இந்த 10% உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ முன்னாடி சொன்னீங்க இல்லையா, சீனியர்களுக்கான ஒரு முதியோர் பென்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த அவங்களுக்கான சேவிங்ஸ் ஸ்கீம் அந்த மாதிரினா என்ன ஸ்கீம்லாம் சொல்லலாம்? அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல ஸ்கீம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், SCSS. இதுக்கும் வந்து அதிகபட்ச வட்டி 8.2%. ஏன் இதை ரெஃபர் பண்ணுறோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம் மாதிரி தான். ஸோ நீங்கள் ரிஸ்க் பற்றி பயப்பட தேவையில்ல, திவாலிவால் ஆயிருமான்னு பயப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து அதிகபட்சம் 30 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணீங்களா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டு நிம்மதியாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். இல்லை எனக்கு இந்த 8.2% பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு செக்டார் இருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட் பேங்க்னா என்ன சொல்லுவோம்? ஒரு SBI, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் பேங்க்குப்போம். தனியார் பேங்க்குன்னா ICICI, ஆக்சிஸ், HDFC இதெல்லாம் தனியார் பேங்க்கும்போம். இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் கிட்டத்தட்ட தனியார் பேங்க் தான். ஆனால் ஒரு மினிமைஸ்டு பேங்க், ஒரு மினியேச்சர் பேங்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். சைஸில் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. அந்த DICGC சொன்ன இல்லைங்களா, நீங்கள் பண்ணுற டெபாசிட்டுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்கன்னு, அது இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கும் உண்டு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேங்க் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசனுக்கு அரௌண்டு 8, 8.5 ஏன் 9% வரைக்கும் கூட வட்டி தர்றாங்க. நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்டுடைய அந்த கேரண்டி கூட எனக்கு அவ்வளோ பெருசாக இல்லை, நான் கொஞ்சம் சின்ன ரிஸ்க்கு தான், இது வந்து ஷேர் மார்க்கெட் போடுற மாதிரிலாம் ரிஸ்க் இல்லை, என்னுடைய ஓன் ரிஸ்கில் நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் FD போட போகிறேன், அது மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுத்து போடுறீங்கன்னா இது மாதிரி பேங்க்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். 9% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ நீங்கள் அது மாதிரி ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் FD மாதிரி தான். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ப்ரீமெச்சூர் பண்ண முடியுமா முடியாதா, பண்ணுறதுன்னா எவ்வளோ பண்ணணும், அந்த DICGC கவர் இருக்கா, அது ப்ராப்பராக தந்துடுவாங்களா. ரொம்ப முக்கியமாக இது மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ரீஜனலி கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். சில பேங்க் வந்து நார்த் இந்தியாவில் மட்டும் இருக்கும், சில பேங்க் வந்து சவுத் இந்தியாவில் மட்டும் இருக்கும். அப்போ நமக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவைன்னா, இப்போ சென்னை வாசிகள் வந்து சென்னையில் அந்த பேங்க் எங்கேயாவது இருக்கா, நம்ம ஏதாவதுனா போய் கேட்க முடியுமா, திருச்சி, இப்போ நான் திருச்சிக்காரனா திருச்சியில் ஏதாவது இருக்கா, அது மாதிரி நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நீங்களே சொல்கிறீங்க மினியேச்சர் பேங்க் அப்படின்னு, பட் எந்த அளவுக்கு வந்து அது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும்? முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு SBIக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, SBI ஒரு தப்பு பண்ணால் RBI எப்படி வந்து கேட்கும், SBIக்கு வந்து ஒரு பிரச்சனைனா எப்படி RBI ஃபண்டு கொடுக்கும், அது மாதிரி RBIயோடைய லைசன்ஸு அனுமதியோட தான் இந்த பேங்க் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணும். இவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டியில் டெக்னிக்கலாக சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். எல்லா மக்களுக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் போய் சேரணும், எல்லோரும் வந்து பேங்க்கு உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் RBIயோட நோக்கம். அதை வந்து கவர்மெண்ட் பேங்க்கால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ இது மாதிரியான ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கெல்லாம் கொண்டு வர்றாங்க. இப்போது பொதுவாக பேங்க்கோட அடிப்படை தத்துவம் என்ன, கேமராமேன் மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட, நான் தான் பேங்க்கு, கேமராமேன் மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட வந்து நான் டெபாசிட் வாங்குகிறேன், ஆளுக்கு 1 லட்சம் போடுறாங்க. அப்போ 5 பேர் போடுறாங்கன்னா என் கையில் 5 லட்ச ரூபா இருக்கும். இப்போ அவங்க சும்மா போடுவாங்களா, நான் வந்து அவங்களுக்கு ஒரு வட்டி தரணும். சரிப்பா நான் உங்களுக்கு வந்து ஒரு 8% வட்டி தரேன் அப்படிங்கிறேன். எனக்கு ஒரு 5 பேர் சேர்ந்து எனக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு வட்டி தரேன். இப்போ இந்த 5 லட்சத்தை உங்களை மாதிரி நல்ல கெப்பாசிட்டி உள்ள நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நான் கடனாக தருவேன். நான் ஒரு 12%, 15% நான் வட்டி வச்சு தருவேன். இதுதான் பேங்க்கோட அடிப்படை தத்துவம். இதை தான் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் பண்ணுறாங்க. மற்ற கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இடங்களில் RBIட்டே கடை வாங்குறாங்க, இல்லாட்டி வந்து வெளியில் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி பணத்தை திரட்டுறாங்க. இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்க, நான் ஏன் வெளில திரட்டணும், நான் மக்கள்கிட்டே திரட்டிக்கிறேன். எல்லோரும் 7.5% தர்றாங்களா, நான் 8.5% தர்றேன். சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எல்லோரும் வந்து 8% தர்றாங்களா, நான் 9% தர்றேன், நீங்கள் என்கிட்ட வந்து வச்சுக்கோங்க. RBI சொல்கிற எல்லா விதிமுறையும் நானும் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் நான் உங்களுக்கு வட்டி அதிகமாக தர்றேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒருவேளை இந்த மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா RBI வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஸ்டில் இந்த நாட்டில் ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது, ரொம்ப கம்பீரமாக எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க, எதனா ஒன்றா டக்குன்னு வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது இன்னும் RBI, அது ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஸ்கீம் ஓகே,
இந்த மினியேச்சர் பேங்க் நீங்கள் சொன்னது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போனால் அவங்க எந்த மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போகிறாங்க அப்படின்னா இப்போ சீனியர் சிட்டிசன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போகிற மாதிரி அவங்க போனா கேட்குறீங்களா? எந்த அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எஃப்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. வட்டி வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு 6 to 8% வேரி ஆகும். அந்த டெட் ஃபண்ட்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதை பொறுத்து வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதுவும் தேவையில்ல, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஆனால் சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மாதிரி ஷேர் மார்க்கெட் மாதிரி ரொம்ப அக்ரெசிவாகவும் மேலே போகும், டெட் ஃபண்ட்ஸ் மாதிரி ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறனால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வின் வின்னாக நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் 100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த 100 40 வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருவாங்க, பாக்கி 60 வந்து இது மாதிரி எஃப்டிஸில் போட்டுருவாங்க. அப்போ எஃப்டியிலேருந்து ரெகுலராக ஒரு 8-8.5% இல்லை 6-6.5% வட்டி வரும். ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட் வந்து டப்புன்னு மேலே போயிருச்சு, 100 இருந்த ஷேர் 200 ஆயிடுச்சுன்னா அந்த 40 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 ஆயிரும். ஸோ க்ரோத் அக்ரெசிவாக இருக்கும் ஆனால் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அமௌண்ட் வந்து மொத்தமாக போகாது, லாஸ் ஆகி நமக்கு வந்துட்டே ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லை கான்ஸ்டன்டாக. இப்போ இது வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி பயங்கர அக்ரெசிவாக இருக்கும், டெட் ஃபண்ட்ஸ் வந்து எஃப்டி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸுங்கிறது நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்பப்போ அக்ரெசிவாகவும் போகும், அப்பப்போ வந்து டிஃபென்ஸும் ஆடும். ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி வரும். இதில் வந்து டெட் ஃபண்ட்ஸ் மாதிரி ஒரு 6-8% வராது, கொஞ்சம் கூட வரும், ஒரு 7-9% இல்லை 7-10% அது மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும். திரும்ப சொல்கிறது தான், ஒரு சீனியர் சிட்டிசனு அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் நல்ல நாலேஜ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிட்டையர்டு பேங்க் எம்ப்ளாயி இல்லை ஃபினான்ஸ் துறையில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது மாதிரி ஆட்கள் வந்து தைரியமாக நம்பி போடலாம். இன்னொன்று, உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக வந்து உங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி போயிடும். நீங்கள் ஒரு 58 வயசில் வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு, 60 வயசில் ரிட்டையர் ஆகிறாருன்னா அப்புறம் அவருக்கான இன்கம் ஸ்ட்ரீம் இருக்காது. அப்போ அவர் வந்து ஒரு 30 வயசில் பண்ண மாதிரி எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிடிச்சிருக்கு, நான் டக்குன்னு நான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ண முடியாது. அப்போ அவருடைய கேபிட்டல் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ அவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு வயசான ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, 58-60 வயசில் ரிட்டையர் ஆகிருக்காங்கன்னா அவங்க கையில் ஒரு 10 லட்சம் இருக்குன்னா அவங்க எல்லாத்துலேயும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 5 லட்சம் வந்து எஃப்டி, அதுலேருந்து எனக்கு வந்து மாதம் மாதம் தேவையான மருத்துவ செலவு, பேரம்பேத்திக்கு ஏதாவது வாங்கி தர்றது, அது மாதிரி நான் கை செலவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1 லட்சத்தை மட்டும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நல்ல ரிட்டர்ன் வந்துச்சுன்னா வரட்டும், நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். பாக்கி ஒரு 4 லட்சத்தை வந்து மற்ற சாவரின் கோல்டு பாண்டு அது மாதிரியான சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சைடு வருமானமும் வரும், ஒரு சைடு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் மேலே போகும், இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே இதில் போகிறதுக்கு பதிலாக பாதி பாதியாக ஆமாம் கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம். அது வந்து அவங்க கையில் இருக்கிற காசை பொறுத்து. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரிட்டையர் ஆன பர்சன் தான், எனக்கு வந்து சொந்த வீடு இருக்குது, பையன் நல்லா வேலையில் இருக்காங்க, எனக்கு ஒன்றும் செலவு எதுவும் இல்லை, மாதம் ஒரு 10,000 இருந்துச்சுன்னா நான் வந்து கம்ஃபர்ட்டாக என்னுடைய செலவை பார்த்து நான் போயிடுவேன் அப்படின்னா, இவர் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கலாம். ஃபார்ஸே இவர் கையில் அதே 10 லட்சம் இருக்குன்னா இவர் 5 லட்சத்தை தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பாக்கி 5 லட்சத்தை தூக்கி எஃப்டியாக கூட போடலாம். அப்போனா இவருக்கு ஒன்றும் பெரிய இது இருக்காது. இதுவே வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க, ஃபார்ஸே ஒரு 75 லட்சம் கையில் இருக்குது, ஃபேமிலி வந்து அவ்வளோ செட்டில் ஆகலை, ஹோம் லோன் போய்கிட்டு இருக்குன்னா அவர் உட்காந்து யோசிக்கணும், நம்ம இருக்கிற கடனில் வந்து வீட்டை அடைச்சிக்கலாமா, இல்லாட்டி வந்து இந்த 75 லட்சத்தை வச்சு தான் வந்து நான் சாப்பிட்ணும். அப்போனா இவர் 75 லட்சத்தையும் எஃப்டி, சீனியர் சிட்டிசன் ஸ்கீமு, இது மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் போட்டால் தான் அவருடைய ஃபேமிலி ரன் ஆகும். ஒரு ஃபேமிலி சென்னையில் ரன் பண்ண என்ன ஒரு 30,000 தேவைப்படாதா? அப்போ ஒரு 30,000 அந்த 75 லட்சத்துலேருந்து மாதம் வரணும்னா ரொம்ப சேஃபாக அக்ரெசிவாக எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ரொம்ப டிஃபென்சிவாக யோசித்து ப்ராப்பராக போடணும். அதுலேயும் டேக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கட்டுற மாதிரி போயிடக்கூடாது. 60 வயசில் ஒருத்தர் வந்து ஜாக் பண்ணுறாங்க, நீங்கள் காலைல பீச் போகிறப்போ ஒருத்தர் ஜாக் பண்ணுறாங்க, அதே 60 வயசுல ஒருத்தர் வந்து இல்லைப்பா எனக்கு ஜாகிங்லாம் ஒத்துக்காது, நான் நடக்கிறேங்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்க? அவங்களுடைய இன்பில்ட் கெப்பாசிட்டி, நான் வந்து 10 வருஷமாக ஜாக் பண்ணுறேன், எனக்கு எதுவும் ஆகலை, ஐ எம் ஃபிட், நான் போகிறேன் அப்படிங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதும் இட் இஸ் நாட் அ தம் ரூல். இவர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரிஸ்கே இல்லை, நீங்கள் வந்து கமிட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கீங்க, கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, அப்படி கிடையாது. உங்கள் ஓன் விருப்பம். பொதுவாக தம் ரூல் படி பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டோட எக்ஸ்போஷரை குறைச்சிக்கங்க. ஏன்னா ஒன்ஸ் லாஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த பணத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பை ரன் பண்ணணும். அந்த பணமே போயிருச்சுன்னா நீங்கள் எப்படி உங்கள் பாக்கி லைஃப்பை ரன் பண்ணுவீங்க? இதே இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, அவருக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா சொத்து இருக்குது, அவர் வந்து 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் 10 கோடியில் 1 கோடிங்கிறது 10% தான், அது பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் ஒருத்தர் இருக்கார், 35 வருஷமாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு இப்போ தான் கையில் ஒரு 50 லட்சம் ரூபா ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு வந்திருக்குன்னா
அதில் 10% என்ன உங்களுக்கு ஒரு 5 லட்சம் வரும். 10% வருமானம் எங்கேயும் வரதில்ல, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த 5 லட்சத்தை வச்சு தான் வந்து நீங்கள் முழு வருஷத்தை ஓட்டணும். அப்போனா உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 40,000 வரும். இப்போ நாங்கள் 48 அந்த 40,000 வச்சு தான் நீங்கள் ஹோமை ரன் பண்ணுன்னா நீங்கள் 1 லட்சம் கூட நீங்கள் இழக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக அந்த 50 லட்சத்தை வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கணும். அதுவும் அவருடைய ஓன் கெப்பாசிட்டியை பொறுத்து. இல்லை எனக்கு தெரியும், நான் 12 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இது வந்து மேலே வந்துடும், இந்த 50 லட்சம் வந்து நாளைக்கே ஒரு 60 லட்சமாக டெவலப் ஆகும் அப்படிங்கிறது அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஜென்ரலாக அது மாதிரி பண்ண வேண்டாம். ஜென்ரலாக ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, கையில் ஒரு பெரிய கார்பஸ் இருக்குன்னா அது நல்லபடியாக டிஃபென்சிவாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறது தான் பொதுவாக சொல்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே சேஃப்டியை பார்க்குறத விட ரிட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நம்ம இதில் இன்வெஸ்ட் 1 லேக் போட்டால் ஒரு 1.5 லேக் வருமா? இப்போ நான் 100 ரூபா போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 150 ரூபா கிடைச்சாதான் எனக்கு லாபம். அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து சேஃப்டி அப்படிங்கிறது வந்து செகண்டரியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ சேஃப்டியை பார்க்கணுமா இல்லை ரிட்டர்னை பார்க்கணுமா? ரெண்டும் தான். நீங்கள் ஒரு உணவகத்துக்கு போகிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறீங்க, சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் ஆம்பியன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்டா சாப்பாடு இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, ஏன் ஒரு ஆம்பியன்ஸ் பண்ண முடியாதா, ஏன் இவ்வளோ இதாக இருக்குது, ஸ்மெல்லு ஏன் இப்படி அடிக்குது, இப்படி போவோம். ஆம்பியன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆனால் சாப்பாடு வந்து வாயிலே வைக்க முடியலன்னா அந்த 2 மிக்ஸும் தேவை தானே. அதே தான் இங்கேயும். இப்போ கிரிப்டோ வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்குது, கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா? தப்பு, பண்ணக்கூடாது. ஆர்பிஐ கவர்னரே சொல்கிறாரு, இல்லை கிரிப்டோக்கான டெஃபினேஷன் என்ன நீங்கள் சொல்லுங்கன்னு நம்ம நாட்டோட ஆர்பிஐ கவர்னர் கேட்குறாரு. அப்போ அது மாதிரியான வெரி ஹை ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி பிளைண்டாக போகிறது அதுவும் தப்பு. இல்லைங்க எனக்கு இது ரிஸ்கே கூடாது, எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட மட்டுமே தான் வந்து நான் சீட்டு கட்டுவேன், எனக்கு அதுலேருந்து வர்ற 5% 6% போதும், அதுவும் தப்பு. நம்ம எப்படி எவால்வ் ஆகிறோம்? சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுறோம், அடுத்து பைக் ஓட்டுறோம், அடுத்து கார் ஓட்டுறோம். அது மாதிரி கொஞ்சம் டெய்லி ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிட்டே வாங்க. இப்படியா ஷேர் மார்க்கெட்டா அது என்னது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸா அது என்னது, உங்களுக்கு வந்து மொத்தமாக ஸ்டார்ட் பண்ண விருப்பம் இல்லையா, ஒரு 1000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு 5 வருஷம் 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓகே நல்லா இருக்குது, கரெக்டாக போதா, அந்த 3000 வந்து 5000 10,000 டெவலப் பண்ணுங்கள். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தான். ஸோ நீங்கள் சேஃப்டியும் பேலன்ஸாக பார்க்கணும், ரிட்டர்னும் பேலன்ஸாக பார்க்கணும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு தெரியலன்னா, நீங்கள் இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், நமக்கு நிறைய விஷயம் தெரியல, அப்போ நம்ம அந்த ஏஜென்ட்டையோ இல்லை அந்த கம்பெனி கரெக்டே கேட்குறோம்ல, சார் நான் இந்த வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனால் நான் எப்படி கிளைம் பண்ணுறது? அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆனால் இது மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள், இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணால் போதும், நாங்கள் 24 ஹவர்ஸில் வந்து கிளியர் பண்ணி தந்துடுவோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்லாம் பெருசாக நம்ம கிளைம் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ இந்த 2023 டிசம்பர் மழை வெள்ளத்தப்ப எத்தனை பேர் இன்சூரன்ஸ் ப்ராப்பராக கிளைம் பண்ணாங்க? ஃபோன் பண்ணி, என்னங்க வண்டி வந்து நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலை, நாங்கள் ப்ராப்பராக அதே இடத்துல வச்சுருக்கோம், நாங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க ப்ரொசீஜர் சொன்னாங்க, நீங்கள் மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போங்க, அவங்க ஒரு அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த அசஸ்மெண்ட்டை வந்து எங்களுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்து கிளைம் தரோம். நாங்கள் பல பேர் ப்ராப்பராக வெயிட் பண்ணி 1 வாரம் 10 நாள் ப்ராப்பராக தேடி பிடிச்சி பண்ணிக்கிட்டாங்க. இது நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? நம்ம தேடுறோம், நம்ம படிக்கிறோம். இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நிறையா ஆட்கள் வந்து எடுத்தாங்க, பேசினாங்க, அவங்களுக்கு நாலேஜ் போயிருச்சு. அதே தான் இதுவும். மியூச்சுவல் ஃபண்டு எனக்கு தெரியாது, வெரி குட், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து பாருங்கள் இது என்னது. அதுக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க, நிறைய வீடியோஸ் போடுறாங்க. எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் நிறைய எங்கள் ஓன் சேனல்ஸில் நாங்கள் பேசுகிறோம், இதெல்லாம் பண்ணுங்கள், இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிங்க அப்படிங்கிறோம். ஸோ நீங்கள் அட் எனி டைம் உங்களுக்கு 30 வயசு ஆயிருச்சா நீங்களும் கற்றுக்கலாம், 50 வயசு ஆயிருச்சா அவங்க கூட இது என்ன ஏதுன்னு பார்த்து கற்றுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டும் முக்கியம். சேஃப்டியும் பாருங்கள், நல்ல ரிட்டர்னும் பாருங்கள். இதில் எது மிஸ் ஆனாலும் நம்ம பேலன்ஸ் போயிடும். முதலுக்கே மோசம் வர்ற மாதிரியான ஒரு கிரிப்டோவில் போடுறதும் தப்பு. நான் வந்து 1 பைசா கூட இழக்க மாட்டேன், நான் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வந்து நான் பலியாகிட்டு போகிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் நான் காசை கண்ணு முன்னாடியே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் தப்பு. இங்கே நிறைய விஷயங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின, சேவிங்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.